நாம் வணங்கும் தெய்வத்தை கோமாதா என்றும் காமதேனு என்றும் அழைக்கிறோம் அல்லவா? ஆனால் காமதேனு என்பது வேறு, கோமாதா என்பது வேறு. இந்த இரு தெய்வங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை 8 வித்தியாசங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக சொல்கிறேன். தேவர்கள் வாழ்கின்ற உலகில் வாழ்பவர் காமதேனு. பூமியில் வாழ்பவர், நம்முடன் சேர்ந்து வாழ்பவர் நாம் வளர்க்கும் பசு. இரண்டாவது, பெண்ணின் முக அமைப்பை கொண்டவள். 2 ஜடை பின்னி அந்த 2 ஜடையிலும் குஞ்சம் வைத்து மிகவும் அழகாக காட்சி கொடுப்பவள். முதுகில் பறவை இறகும் வாலில் மயில் இறகும் உள்ள தோற்றத்தை பெற்று மிகவும் அழகாக காட்சி கொடுப்பவள் காமதேனு. மூன்றாவது, 33 தேவர்களும் வணங்கும் தெய்வமாக இருப்பவள் காமதேனு. ஆனால் 33 தெய்வங்களும் வாசம் செய்கின்ற தெய்வமாக இருப்பவர் யார் என்றால் நாம் வணங்கும் பசு. நான்காவது, காமதேனு என்பவர் எல்லா செல்வங்களையும் கொடுக்கக்கூடியவள். அறுசுவை உணவு முதல் எல்லா விதமான பொருட்செல்வங்களையும் கொடுக்கக்கூடியவள். எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய தெய்வம் காமதேனு. ஆனால் நாம் வணங்கும் பசு நமக்கு பாலை மட்டும் கொடுத்தாலும் எல்லா செல்வங்களும் நமக்கு கிடைக்க பெறுகின்ற அருளை கொடுக்கக்கூடியவள் நாம் வணங்கும் பசு. அதற்கு பிறகு ஐந்தாவது, இந்த காமதேனு என்பவர்கள் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்த பொழுது பார்க்கடலில் தோன்றியவள். நாம் வணங்கும் பசு நம்முடன் சேர்ந்து இந்த பூமியில் தோன்றி வளர்பவள். ஆறாவது, எல்லா செல்வங்களையும் தேவர்கள் கேட்டவுடன் அவர்களுக்கு கொடுக்கும் தெய்வம் காமதேனு. ஆனால் வீடு பேறு இன்பம் புதறிய செல்வங்களை நமக்கு அருளி செய்யக்கூடிய தெய்வம் நாம் வணங்கும் கோமாதா. அதுக்கு பிறகு ஏழாவது, கோவில்களில் உற்சவ மூர்த்தியாக தெய்வங்கள் அழைத்து வரப்படும் பொழுது வாகனமாக இருப்பவள் யார் என்றால் காமதேனு. ஆனால் மக்கள் புது வீடு வாங்கி புதுமனை புகுவிழாவிற்கு செல்லும் பொழுது அந்த வீட்டில் முதலில் அடியெடுத்து வைத்து 33 தேவர்களுடைய அருட்கடாட்சத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வம் யார் என்றால் பசு, நாம் வணங்கும் பசு. எட்டாவது, தேவர்கள் வணங்கும் தெய்வம் காமதேனு. ஆனால் தேவர்கள் வாசம் செய்யும் தெய்வம் யார் என்றால் கோமாதா. இப்படி இந்த மேலும் பல விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நல்ல லாங் வீடியோவாக போட்டிருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்கை இந்த ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள்.